ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு விலாகு தாங்க. தேர் திருவிழா காரமட நோம்பி எப்படி போச்சுன்னு பார்க்கலாங்களா? சாப்பாட்லேருந்தே ஆரம்பிக்கலாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் தேங்காய் சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். மதியத்துக்கு தான் வந்துட்டு ரொம்பவே ஸ்பெஷல்னே சொல்லலாம். சாப்பாடு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு நோம்பி சாம்பார்னே சொல்லலாங்க. இது தனியாக நான் ஒரு ரெசிபியாகவே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது. அது கூடயே வந்துட்டு கேரட் பீன்ஸ் பொரியல், அதுக்கப்புறம் பருப்பு வடை தான் பண்ணியிருந்தேன். அது கூடயே ஒரு அப்பளம், அவலும் சேமியாவும் போட்டு பாயாசம் பண்ணியிருந்தேன். யாருக்கு வந்து அவல் சேமியா பாயாசம் பிடிக்குங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள். அது கூடயே வந்துட்டு தக்காளி, புளி அண்ட் பருப்பு தண்ணி சேர்த்த ரசம். ரொம்பவே ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெனு தான் நான் அன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். யாருக்கெல்லாம் வந்துட்டு ஜவ்வரிசி பாயாசம் பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஜவ்வரிசி பாயாசமா அவல் பாயாசமான்னு கேட்டால் நான் அவல் பாயாச லைனில் நிற்கிற பொண்ணு. இது வந்து சாயங்காலம் வந்துட்டு நோம்பிக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு போனோம். அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். சரி, அம்மா வீட்டோட தான் எப்பவுமே இருப்பாங்க. அப்பா வந்து ரெடி ஆகிட்டு இருந்தார். நாங்கள் போனக்கப்புறம் தான் ரெடியானார் ஆல்மோஸ்ட்டு. பாப்பா அப்போ தலைக்கு எண்ணெய் தேய்ச்சோன்னா, சரி பாப்பாவுக்கு எண்ணெய் தேய்க்காம வந்துட்டோமே அப்படின்னோடனே அப்போ வந்துட்டு கொண்டு நான் தேய்ச்சிட்றேன் பாப்பாவுக்குன்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கும் தேய்ச்சி விட்டுட்டு இருந்தார். சரி, ரெடி ஆகலை, ஏன்னா 7 மணிக்கு மேலே தான் தேரே வரும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்பா, நான், பாப்பா, அவர் 4 பேரும் தான் போயிருந்தோம். ஆல்மோஸ்ட் பாப்பா வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்து காரமடை தேர் பார்க்கறது. ஏன்னா ஆல்மோஸ்ட் நான் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ப்ரீ டைம் டெலிவரி. பாப்பா வந்துட்டு ஈஸியாக வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துட்டு வெளியே எதுவும் கூப்பிட்டு போவோம். கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் வெளியே கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். அந்த இதில் ஃபஸ்ட் டைமாக பாப்பா வந்து அவளோட லைஃப் டைமில் ஃபஸ்ட்டு தேருங்கிறது ஒன்று பார்க்குறா. காரமடை தேருங்கிறது அவளோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு ஈவெண்ட்னே சொல்லலாங்க, ஃபெஸ்டிவல்னே சொல்லலாம். லாஸ்ட் இயரும் சரி ரொம்ப பனி அதிகமாக இருந்தங்காட்டி கூப்பிட்டு வரல பாப்பாவை. ஈவன் நானே வர முடியாத சுச்சுவேஷனு. சரின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் நல்லா ஃபுல் ஃபன்னுன்னே சொல்லலாம். இது அப்போ பார்த்துருக்கலாங்க. அம்மன் அழைப்பு, விடதம்மன் அழைப்பு அப்போ வந்துட்டு பாப்பா வந்து அவங்க அப்பச்சி தோள் மேலே உட்காண்ட்ருந்தா. சரி, தேரப்போ அந்த வீடியோ கொண்டு வந்து என் ஹஸ்பண்டுக்கு காமிச்சோன்னா, என்ன அவங்க அப்பச்சி தோள் மேலே உட்காந்துட்டு போனாளா? அப்போ நான் உட்கார வைக்காம போகிறதா என் பிள்ளைன்னு சொல்லிட்டு அவர் எடுத்து தோள் மேலே போட்டுக்கிட்டாரு. ஆனால் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மின்னே சொல்லலாங்க. ஏன்னா வழக்கமாக பார்த்துட்டு பாஸ்ட்டு 2 டிகேட்ஸ்க்கு இருந்ததை விட இப்போ வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நிற்க இடம் இல்லாமல் இருக்குது. போகிறப்ப இவ்வளோ கேப்பே இருக்காதுங்க எங்கள் வீட்டு சைட்லேருந்து. ஆல்மோஸ்ட் எங்களுக்கும் கோயிலுக்குமே வந்து ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். ஆனால் பந்த சேவைக்காரங்க, அப்புறம் இந்த தீர்த்த தண்ணி எடுத்துகிட்டு போகிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக, கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் இருந்துச்சுங்க. இது பார்த்து சுற்றியும் பார்த்துட்டு சரி, உள்ளே போகையிலேயே வந்துட்டு சாமி கும்பிட்டு அப்போ மட்டும் கொஞ்சம் பந்த சேவை க்காக முன்னாடெல்லாம் ரெடி ஆனவங்களும் இருந்தாங்க. அந்த பந்த சேவையை ரெடி பண்ணிவிட்டு சாமி கும்பிட்றவங்க, பூஜை ஓடுறவங்களும் இருப்பாங்க. ஒரு சில இடத்துலலாம் நீங்கள் மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க, காவடி எடுக்கும்போது பூஜை போடுவாங்க இல்லைங்களா? அதே மாரி பந்த சேவைக்கும் வந்து ஜோடித்து சாமி கும்பிட்டு தான் எடுப்பாங்க. அப்படியே வந்து ட்ரம்ஸும் அடிச்சுட்டே இருந்தாங்க. ஒரு சிலர் வந்து ஜமாப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து கொங்கு மண்டலத்தில மோஸ்ட்லி இருக்கவங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல மட்டும் ஒவ்வொரு ஊரில் வந்து ஒவ்வொரு வாத்தியம் வந்து ரொம்பவே ஃபேமஸா இருக்கும். அதே மாரி கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா, அதுவும் கொங்கு மண்டலத்தில ஜமாப்புன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒவ்வொரு குழுவாவும் இருப்பாங்க. தனித்தனியா வந்துட்டு அங்கே இருக்க சாமிகளோடு சேர்ந்து இருக்கவங்களும் இருப்பாங்க. தனித்தனியாக இருக்கவங்களும் இருப்பாங்க. அப்படியே ஒவ்வொரு குழுவா பார்த்து சைடில் நாங்கள் வந்து சொர்க்கவாசல் வழியா போனோம். ஏன்னா பக்கத்தில் தான் ஆல்மோஸ்ட் மேற்கு ரத வீதிக்கிட்ட தான் வந்துட்டுருக்கு அப்படின்னாங்க. சரி, இப்போ பார்க்கலாம் அப்படிங்கும்போது கொஞ்சம் தூரம் போகையிலே ரொம்ப கூட்டமாக இருந்தப்போ சரி பாப்பாவை வச்சுட்டு எதாவது நசுக்கிட்டாங்கன்னா என்ன பண்ண பயத்திலேயே நாங்கள் வந்துட்டு வேற ஒரு இடத்துல மாறி நின்னோம். சைட்லலாம் இருந்த கடைகள்லாம் பார்க்கலாம். எதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். அதுதான் நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு கடவுள் நம்மளை வந்து சோதிப்பார். அப்படிதான் எனக்கு இந்த ஹல்வானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் காரா சிப்ஸ் எல்லாம் சைடில் இருந்துச்சு. நல்லா கெட்டியா அந்த சேனக்கிழங்குல போடுவாங்க. வழக்கமாக வந்து மரவள்ளிக்கிழங்குல போடுவாங்க. ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நோம்பிக்கு வரப்போ பார்த்தீங்கன்னா
சேனக்கிழங்குல அந்த சிப்ஸ் போட்டு கொண்டு ஒரு நல்ல மிளகாத்தூள்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். என்னதான் இது பண்ணட்டுங்க, அந்த நீர்மோர் நம்ம வீட்டிலேயே செஞ்சாலும் சரி, அந்த டேஸ்ட்டை விட வந்து இந்த நோம்பி டைம்லலாம் ஊற்றுறது வந்து ரொம்பவே பிடிக்கும். சரி அப்படிதான் பார்த்துட்டு நீர்மோர் கொஞ்சம் குடிச்சிட்டு போகலாமாப்பா அப்படின்னோடனே என் ஹஸ்பண்ட் வந்துட்டு நோ அப்படின்னாரு. சரி வா சாமி குடிக்கலாம். எங்கள் அப்பா வந்து நீ போய் குடி சாமி அப்படின்னாரு. வாங்கிட்டு நான் எனக்கு ஒரு டம்ளர், அப்பாவுக்கு ஒரு டம்ளர்னு சொல்லிட்டு வாங்கி இது பண்ணுச்சு. அப்பா குடிச்சிட்டு ஐயோ பச்சை மிளகா போட்டிருப்பாங்க போல இருக்குதே அப்படின்னாங்க. ஆமாப்பா அப்படின்னோடனே நான் குடித்தேன். ஒரு மக் குடித்தேன். ஐயோ சாமி வேணாம் இப்போ தான் எனக்கு ஆப்ரேட் முடிச்சுக்கு வேணாம் சாமி வேணாம் சார். சரி இந்தாப்பா நீங்களும் இதுவே பேலன்ஸே குடிச்சிருங்க அப்படின்னா நான் வாங்கினோடனே ஹஸ்பண்டுக்கு ஆகும்போது வேணாம் எனக்கு டான்சில் வழியாகும் நீ குடிக்கிற குடி அப்படின்னாரு. அப்புறம் குடிச்சிட்டோம். அப்பா பாருங்க அப்பாவோட ரியாக்ஷன் நீங்களே பார்க்கலாம். அச்சச்சோ காரமாக இருக்கும் கடாசாமி அப்படின்னாரு. அப்புறம் பேலன்ஸ் இருந்தால் அவரே குடிச்சிட்டாரு வாங்கி. கொண்டா நானே குடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அப்பாட்டையும் கொடுத்தாச்சு. அப்படியே சைடில் இருக்க கடையெல்லாம் பார்க்கும்போது வந்து அந்த மலரும் நினைவுகள்னே சொல்லலாங்க. அந்த முறுக்கு அது என்னன்னு தெரில நோம்பியில் அந்த முறுக்கு அல்வா என்னதான் ரெகுலராக நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிட்டா அந்த நோம்பி டைமில் வாங்கும்போது அது ஒரு ஸ்பெஷலாக தான் இருக்கும் இல்லைங்களா? நார்மலாக சாப்பிட்ற ஃபுட் கூட ரொம்ப இதாக தான் இருக்குது இல்லைங்களா? இது வந்து சொர்க்கவாசல் அந்த கோபுரத்தை வந்து அலங்கரிச்சிருந்தாங்க அந்த சைடில். நாங்கள் போயிட்டு நான் சொன்ன மாதிரி ரொம்ப கூட்டமாக இருக்கும் பக்கத்துலன்னு சொல்லிட்டு தான் பக்கத்தில் திரும்பி வந்தோம். வேற ஒரு பக்கத்தில் நின்றுக்கலான்னு சொல்லிட்டு. சரி காரமடைக்கு வந்துட்டு தேருக்கு இது பண்ணிட்டு பழம் வாங்க போனால் என்ன பண்ணுறதுங்க? பழம் வீசுறது முக்கியமான ஈவெண்ட்னே சொல்லலாம். நாங்கள் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸில் 4 மாடி இது இருக்கும். 3வது மாடியில் போய் நின்றுக்கலாம். ஏன்னா வழக்கமாக அங்கே தான் போய் நிற்போம். சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்று பார்த்தோம். ஆனால் அங்கே ஆல்மோஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அப்போவே 7:45 சொல்லும்போது அங்கே பாதி வழி கூட இன்னும் சாமி வர கிடையாது. தேர் வர கிடையாது. வரக்கு எப்படி இருந்தாலும் 2 மணி நேரம் ஆகும். 2, 2:30 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகும்னாங்க. சரி ரொம்ப கூட்டமாயிட்டாலும் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இறங்கி வேற ஒரு இடத்துக்கு மறுபடியும் போனோம். பார்க்கலங்க மேலேருந்து பார்க்கும்போது அங்கே இவ்வளோ கேப்பாக இருக்கு. ஆனால் தேர் வரப்போ நம்ம ஒரு காசு உள்ளே போட்டால் எடுக்க முடியாது. அந்த கண்டிஷனில் தான் இருக்கும். அவ்வளோ கூட்டமாக இருக்கும் வருஷம் வருஷம். ஆனால் இந்த வருஷம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கூட்டம் கம்மியாகவே இருந்துச்சுன்னு சொல்லாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வேண்டுதலுக்காக இது பண்ணவங்க சின்ன தப்பம் தேர் எடுத்துகிட்டு வர்றது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து நான் சொன்ன மாதிரி மேற்கு ரதத்துக்கு வரும்போது வீதிக்கு வரும்போது தான் நாங்கள் போயிருந்தோம். சரி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அங்கேயே முன்னாடி ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. சரி நம்ம சைடில் நின்றுக்கலாம். சரி தேர் வரப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். கரெக்டாக நாங்கள் ஒரு இடம் பிடிச்சி நின்றுருக்கோம். என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு எங்கள் ஏரியாவில் தான் இருக்காங்க. அவங்களும் அவங்க தங்கச்சி அவங்க குழந்தைகளோடு நின்றுட்டுருந்தாங்க. ஈவன் நானும் அவளும் வந்துட்டு ஒரு 6 மந்த் நான் பெரியவ, அவள் சின்னவ. அவங்கள வந்து 18 இயர்ஸ் முடிச்சோடனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவள் பொண்ணு ஆல்மோஸ்ட் 7th படிச்சுட்ருக்க. நான் என் பாப்பாவுக்கு நினைக்கிறேன் இப்போ தான் பாப்பாவை எல்கேஜி போட போகிறேன்னு அப்படின்னா இப்போ தான் எல்கேஜி ஆமாண்டி அப்படின்னோன்னா அப்படியே ஷாக்கில் இருந்துச்சு. அது ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் என்ஜாய்மெண்ட்னே சொல்லலாங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு தான் மீட் பண்ணோம். பார்த்துட்டு அவங்கள வச்சு தான் நீங்கள் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் அந்த நாள் லைவ் போட்டப்போ பார்த்துருக்கலாம். அவங்க பாப்பாவும் சேர்த்து தான் லைவ் போட்டிருந்துச்சு. பொண்ணுன்னு பையனும் ஒருத்தங்கச்சிக்கு வந்து 2ம் பொண்ணுங்க. எல்லோரும் ஃபுல் ஃபன்னுன்னே சொல்ல பாப்பா அக்கா 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 அக்கான்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் தேர் வந்தோன்னே அந்த கோபாலா கோவிந்தா அந்த இது பார்க்க பாராயணம் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுவும் எல்லோரும் சேர்ந்து கூட சேர்ந்து எல்லாருமே சாமி வேண்டி இது பண்ணுச்சு. கரெக்டாக தேர் வந்து முக்கு திரும்பும்போது பார்த்தீங்கன்னா திருப்பி நிறுத்தணுன்னே வந்துட்டு இது காமிச்சாங்க, தீபாராதனை காமிச்சாங்க. நான் வந்து ஓப்பனாக வந்து சொல்லணும்னா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு வந்து அப்படியே ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆன மூமெண்ட்னே சொல்லலாம். நான் வந்து ஆல்மோஸ்ட் 31 இயர்ஸ் ஆகுது. இத்தனை வருஷமாக நான் இது பண்ணது தேர் பார்த்ததில்ல. ஃபஸ்ட்டாக வந்துட்டு க்ளோஸ் அப்பில் நான் தேர் அப்போ தான் பார்த்தேன்னே சொல்லலாங்க. ரொம்ப க்ளோஸ் அப்பில் பார்த்தேன். சாமி நல்லா இது பண்ணி அதுவும் முக்கு திரும்பி காட்டுற அந்த தீபாராதனை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். அந்த தீபாராதனையோட தரிசனம் கிடச்சிச்சு. நாங்கள் நினச்சது வந்து பாப்பாவோடனால தான் பாப்பாவோட இது அவளுக்கு கிடைக்க வேண்டிய பிளெஸ்ஸிங்ஸு நம்மளுக்கும் கிடச்சிட்ருக்குப்பா அப்படிங்கிறத நாங்கள் ரொம்பவே ட்ரஸ்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல மட்டுமே அந்த முக்கு திரும்புறதுக்கு மட்டுமே வந்து 15 to 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஒவ்வொரு இதுவுமே வந்து நின்று அந்த முக்கு திரும்ப ரொம்பவே கேர்ஃபுல்லாக திரும்புவாங்க இல்லைங்களா? பச்சை கொடி, சிவப்பு கொடி 2மே வச்சுருப்பாங்க. ஐயர் தான் வந்து காமிப்பார். ஏன்னா அங்கே உள்ள ஆளுகளும் இருப்பாங்க. தேர் மேலேயும் இருப்பாங்க. அவங்களையும் பேலன்ஸ் பண்ணோம். தேரும் பேலன்ஸ் பண்ணி வரக்காக அவர் பச்சை கொடி காமிச்சா மட்டும் தான் நகரும். சிவப்பு கொடி காமிச்சாங்கன்னா அப்படியே நின்றுக்கும்.
அது வரைக்குமே இந்த கோபாலா கோவிந்தா அந்த இதுலயே தான் போயிட்டுருந்துச்சு. ஈவன் நீங்க லைவ்ல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ இதா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையா வந்துட்டு கோயம்புத்தூர் காரமடை காவல் அ அவங்களுக்கு வந்து ரொம்பவே நன்றி சொல்லணும் காவல்துறையினருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவ்ளோ கூட்டமா இருக்கு. முன்னாடியே நிக்கவே முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்குங்க. ஆனா அவ்ளோ இதையுமே வந்துட்டு மேனேஜ் பண்ணி இப்ப எல்லாருமே வந்துட்டு அந்த ரொம்ப நெருக்கம் இல்லாம அந்த மார ப்ராப்பரா கைடன்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கூப்பிட்டு போனாங்க. அதே சமயம் தூய்மை பணியாளருக்கும் ரொம்பவே நன்றி சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, தேர் நகர்ந்ததுக்கு அப்புறமா பின்னாடியே வந்து கூட்டிட்டு வந்தாங்க. காரமடை தேர்ல வந்து முக்கியமா சொல்லுவாங்க. நீங்க ஒரு காமெடியில கூட பார்த்துருக்கலாம். "எங்க போறீங்க?" அப்படிங்கும்போது "காரமடைக்குங்க." "காரமடைக்கு எதுக்கு போறீங்க?" "காரமடை க க ரங்கநாதர் கோவில்ல கவாலம் வாங்கி தேர் எதுக்கு? கவாலம் வாங்கி சாப்பிட்றதுக்குன்னு" சொல்லிட்டு. முக்கியமா அது பழத்த வச்சு தான் பண்ணுவாங்க. பழம் வந்து தேர் மேல வீசுறது தான் வந்து ரொம்பவே முக்கியமான ஈவென்ட்டுங்க. இதில சொல்லப்படுறது. அப்படி இது பண்ணும்போது, பழம் இது பண்ணும்போது நெறைய வழுக்கி விட்டு நெறைய பேர் கீழ விழுந்திருக்காங்க. அத அவாய்ட் பண்ணணும். ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் பேக்ல இருந்தே வந்து இந்த இது வந்து பண்ணிட்டுருக்காங்க. முன்னாடி தேர் போகுதுன்னா, பின்னாடியே வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து கிளீன் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த ஒரு குப்பையும் இல்லாம, ஒருத்தர் கூட ஒரு இது கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்னு கையோட கூட்டி எடுத்துட்டு போறாங்க. சச் எ கிரேட் ஒர்க்குன்னு தான் சொல்லணும். அந்த இடத்துல இருந்த மத்த காவல்துறையினரும் சரி, அந்த தேர் இழுக்கறக்கு கரெக்ட்டா அந்த வழிவகுத்து குடுத்தவங்களும் சரி, ரொம்பவே மெய்சிலிர்க்க வச்சுச்சுன்னே சொல்லலாம். பிகாஸ் ஆஃப் ஏன்னா அந்த கரூர் இன்சிடென்ட் நடந்துச்சு இல்லைங்களா? அது வந்து நம்ம வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா, எந்த இதெல்லாம் நெக்லிஜென்ஸால இருந்திருக்கோ, அதுலேருந்து நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இல்லைங்களா? ஒரு சின்ன மிஸ்டேக் அது எவ்வளவோ இதாயிருக்கும். அத எல்லாம் அவாய்ட் பண்ணி மேல வர்றது தான் அ சரியான விஷயம் நம்புறேன். எல்லாரும் சொல்லுவாங்க இல்லைங்களா? தேருன்னு வந்துட்டாவே ஒரே ஒரு வாக்கியம் மட்டும் தான் எனக்கு ஞாபகம் வரும். "ஊர் கூடி தேர் இழுக்க" அப்படிங்கிறது. அந்த மாரி தாங்க. காரமடையில ரங்கநாதர் ஊர் கூடி தேர் இழுத்து ரங்கநாதர் வந்து கோயில்ல அ தேர் நிலையில கொண்டு வந்து நிறுத்துனாங்க அப்படிங்கிறதும்போது, வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிறனாலும், ரொம்பவே மெய்சிலிர்க்கக்கூடிய விஷயமா தான் நான் பார்க்குறேன் சில இதெல்லாம். ஏன் வந்து நான் அடிக்கடி இந்த மெய்சிலிர்க்கங்கும்போது, அந்த இடத்துல நிக்கும்போது, நம்ம ஒரு தடவ ஒரு நாமம் சொல்லும்போது, கோவிந்தா அப்படிங்கும்போது, ஒரு தடவ நம்ம காதுல கேட்கையிலேயே, நம்மள அறியாத ஒரு இனம் புரியாத அமைதி இருக்கும். நம்மள சுத்தி அந்த பாராயணமே கேட்கும்போது, ஒரு இனம் புரியாத அமைதி, எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, அது மனசு விட்டு வெளிய வந்துருது. கண்ணீரா வெளிய வந்துருது. ஒரு பக்தி நம்மள அறியாம கண்ல அது பக்திய வந்து வெளிக்காட்டுது அப்படின்னு கூட சொல்லலாம். நம்மளுக்கு ஒரு ரிலாக்சேஷன், மனசுல இந்த கவலையெல்லாம் வெளிய வந்து இது பண்ணுதுன்னே சொல்லலாம். அந்த மாரி தான் நான் ஃபீல் பண்ணேன். நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். எவ்வளோ க்ளோஸ் அப்ல நான் எனக்கும் தேருக்கு ஆல்மோஸ்ட் எனக்கும் தேருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 அடி அந்த அளவுக்கு தான் டிஸ்டன்ஸே இருந்துச்சுன்னே சொல்லலாம். அப்புறம் மேலலாம் வந்துட்டு இந்த பந்தல் போடுற கம்பு இருந்தங்காட்டி, சரி என் ஹஸ்பண்ட் இருந்துட்டு, "சரி இதுக்கு மேல ரொம்ப பக்கத்துல இருக்க வேணாம்." எல்லாரும் கைய பிடிச்சு அங்கேயே தான் தொங்கி பேலன்ஸ் பண்ணாங்க. சரி இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேணாம், பாப்பா வச்சுட்டு நம்ம போலாம் அப்படின்னாங்க. சரி தேர் கொஞ்சம் நகரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருந்தோம். நீங்க வேணா கேட்கல, தேர இழுக்கிறப்போ அவங்க சுத்தியும் வந்துட்டு அந்த பாராயணம் பேசினது, அந்த உள்ள மைக்ல வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. எந்த கோவிந்தா, கோபாலா அவங்களோட நாமம் சொன்னதாகட்டும், அப்புறம் அந்த பாராயணம் அத அப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க. மக்கள் வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தாங்க. முக்கியமா வந்துட்டு தேர் கொண்டு போய் நிலையில நிறுத்துறதுக்கு 1 நிமிஷத்துலேருந்தே வந்து கைத்தட்ட ஆரம்பிச்சுருவாங்க. அந்த கரகோஷங்களோட தான் போயிட்டு கடைசியா வந்துட்டு அந்த தேர் வந்து நிலையில நிக்கும். அது ரொம்பவே முக்கியமான ஈவென்ட்டுன்னு சொல்லலாம். நான் சொன்ன மாரி நீங்களே பார்க்கலாம். காவல்துறையினர் எந்த அளவுக்கு வெல் ஆர்கனைஸ்டா அந்த இடத்துல கொண்டு போனாங்கன்னே நீங்க பார்க்கலாம். அ அந்த அளவுக்கு கூட்ட நெரிசல் இல்லாம எல்லாருமே வந்துட்டு சாமிய பார்த்து பொறுமையா தரிசிக்கிற அளவுக்கு தான் இந்த வருஷம் இருந்துச்சு. அ பார்த்தீங்கன்னாவே தெரியும். முன்னாடி எந்த அளவுக்கு க்ரவுட் இருக்குது. அத மேனேஜ் பண்ற அளவுக்கும் இருக்கு. ஸ்பேஸு அதுக்கு தகுந்த மாரி ஆர்கனைஸ் பண்ணி இது பண்ணியிருந்தாங்க. குறிப்பா வந்துட்டு காரமடையில வந்துட்டு ஒரு மேம்பாலம் கட்டியிருந்தாங்க. இந்த திருவிழா சமயத்துல வந்துட்டு அந்த பாலம் திறக்கப்பட்டுச்சு. அந்த இடத்துலயும் வந்துட்டு டிராஃபிக் இல்லாம அங்கேயும் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இதுக்காக போக்குவரத்து காவல்துறையினருக்கும் ரொம்பவே நன்றி சொல்லணும். ஏன்னா, அந்த இடத்துலயே மேனேஜ் பண்ணி கொண்டு போனாங்க இல்லைங்களா? உங்களுக்காக ஒரிஜினல் ஆடியோவோட தேரப்ப இழுத்தப்ப நடந்த அந்த வீடியோ கிளிப்ஸ ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க.
திரும்ப நம்ம நேரம் சாய் வந்து தீபாவளி கட்டுற மாதிரியா என்னங்க, ஒரு நிமிஷம் இந்த ஆடியோ கேட்டிங்களா? எப்படி இருந்துச்சு பாராயணம்? நம்ம கேட்கும்போதே வீடியோவில் கேட்கும்போதே எப்படி இருந்துச்சு? அந்த இடத்துல இருக்கும்போது கண்டிப்பா மெய்சில் இருக்க தானே வச்சுருக்கேங்க. அதைத்தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதுக்கு முன்னாடி யாராச்சும் வந்து காரமட தேருக்கு வந்திருக்கீங்களா? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, காரமட தேர் முடிஞ்ச அடுத்த நாளே வந்து கோணியம்மன் தேரு. அது எப்படின்னு எப்படி ஒரு கோயின்சிடன்ட் கூட சொல்லலாம். எப்பவுமே மோஸ்ட்லி வந்து கோணியம்மன் தேர் முடிஞ்சதுக்கப்புறம் காரமட தேரா இருக்கும். ஒரு 4 நாள், 1 வாரம் கேப் இருக்கும். ஆனா இந்த வருஷம் வந்து காரமட தேர் முதல்ல வந்துட்டு மறுநாள் கோணியம்மன் தேரா இருந்துச்சு. இன்கேஸ் நம்ம கோயம்புத்தூர்ன்னு பேர் வரக்கு காரணமே கோணியம்மன் கோயிலுன்னு சொல்லிட்டு எத்தனை பேத்துக்குங்க தெரியும்? சரி, இன்னைக்கு ஒரு ஃபேக்ட் சொல்லட்டுங்களா? நம்ம கோயம்புத்தூரோட ஒரிஜினல் பேர் என்ன பார்த்தீங்கன்னா, கோணியம்மன் புதூர். அது வந்து பிரிட்டிஷ் ஆண்ட காலத்துல சரியா வந்துட்டு அவங்களுக்கு உச்சரிப்பு வராத காரணங்களால வந்து கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு மறுவுச்சு. ஆனா இப்போ மாடர்னைஸா எல்லாருமே சொல்ல கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. உண்மையாலேயே நான் கோணியம்மன் புதூர்க்காரி, கோயம்புத்தூர்காரின்னு சொல்றதுக்கு எனக்கும் பெருமிதம் தாங்க. எல்லாத்துக்கும் சொந்த ஊருங்கும்போது கொஞ்சம் ஒரு இருமாப்பு இருக்கும் இல்லைங்களா? அந்த இருமாப்பு தாங்க. மத்தபடிக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. யாரெல்லாம் வந்துட்டு நம்ம காரமட தேருக்கும் வந்திருக்கீங்க, கோணியம்மன் தேருக்கும் வந்திருக்கீங்கங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் எல்லாரும் பார்த்துட்டே இருக்கீங்க. ஏங்க லைக், கமெண்ட் எதுவுமே பண்றதில்ல. அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அப்படியே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோடயும், ஃபேமிலி மெம்பர்ஸோடயும் அப்படியே ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோக்கு கீழ பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸ் வந்து லைட்டா ஸ்லைட் பண்ணீங்கன்னா, ஹைப்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத மறக்காம தட்டி விடுங்க. சரிங்களா? ஒரு ரெக்வெஸ்ட்டா தான் கேட்டுக்கிறேன். அப்பதான் மத்தவங்களுக்கு சஜெஸ்ட் ஆகும். அப்படியே வரும்போது வந்துட்டு அவங்க அப்பச்சி வந்துட்டு ட்ரம்ஸும் ஸ்டிக் ட்ரம்ஸ் வாங்கி கொடுத்துருங்க புள்ளைக்கு, நான் முன்னாடி போகிறேன்னு சொல்லிட்டு அப்பனால ஏன்னா பகல் ஃபுல்லாக வேலையாக இருந்தங்காட்டி என்னால் நிற்க முடியல சாமின்னு சொல்லிட்டு முன்னாடி சாமி கும்பிட்டு அவர் போயிட்டாரு. நானும் பாப்பா அவரும் தான் இருந்தோம். அப்புறம் பாப்பாவுக்கு ட்ரம்ஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு போயிட்டாரு. சரி அப்படியே போயிட்டு ட்ரம்ஸும் வாங்கிட்டு பாப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி. சுற்றி முற்றி பார்க்குறேன் என்ன இவ்வளோ இதாக இருக்கு. ஆனால் அவளுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் தேடி தான் அந்த ட்ரம்ஸ் வாங்குச்சு. இதோட இந்த வீடியோ முடியுது. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.